அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த கூட்டத்தில் மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளர் குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்போம். தாயுமானவன் வணக்கம். தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தாயுமானவன். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்துல அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னதாக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருந்த எடப்பாடி பழனிசாமி மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பா கட்சியில அமைப்பு ரீதியாக 82 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அனைவருக்கும் முறையாக அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்த சூழல்ல மாவட்ட செயலாளர்கள் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிறாங்க. பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழல்ல இன்னுமே தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகாத ஒரு சூழல் இருந்து வருகிறது. அண்மையில மதுரையில தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் என்பது நடைபெற்றது. பிரதமர் மோடி தலைமையில நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டணி கட்சி தலைவர்களோடு மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களோடு ஆலோசனையில ஈடுபட்டிருந்தாங்க. அதுல அதிமுக, பாஜக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம் உள்ளிட்ட மற்ற பிற கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு, எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருந்தது. இந்த நிலையில தான் பாஜக போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய தொகுதிகள்ல ஒரு சில தொகுதிகள் பார்த்தோம் என்றால் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடக்கூடிய பிரதான தொகுதிகளாக இருந்து வருகிறது. அதிமுகவுக்கு செல்வாக்கு மிக்க தொகுதிகளாகவும் இருந்து வருகிறது. இதுல ஒரு சில தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதால மாவட்ட செயலாளர்களிடம் இது தொடர்பான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விஷயங்களை இது தொடர்பாக விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் பிறகாக அதிமுக மாவட்ட செயலாளர்களிடம் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டு அடுத்த கட்டமாக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு மத்தியில ராஜ்யசபா தேர்தல் என்பது வர இருக்கிறது. இந்த ராஜ்யசபா தேர்தலை பொறுத்தமட்டில் அதிமுக தரப்புல 2 நபர்களை தேர்வு செய்ய முடியும். அந்த நபர்கள் யார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். குறிப்பாக அதிமுகவுடைய டெல்லி முகமாக இருக்கக்கூடிய எம்பி தம்பிதுரைக்கு இந்த முறை மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மற்றொரு இடம் கூட்டணி கட்சியில அங்கம் வைக்கக்கூடிய பாமக அன்புமணிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே தம்பிதுரை மற்றும் அன்புமணிக்கு இந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை ஒதுக்கீடு செய்வதற்கு அதிமுக தலைமை முன் வந்திருக்கிறாங்க. இது அதிகாரப்பூர்வமாக மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவித்து மாவட்ட செயலாளர்களிடம் ஒப்புதல் பெறுவதற்காக இந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகாக ராஜ்யசபா வேட்பாளர்கள் யார் என்பது தொடர்பான அறிவிப்பை அதிமுக வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.